பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி ஒரு விழாவில் கலந்துக்கிறது. இது வந்து கோவிட் வந்து 2வது வேவில் லாக்டவுன் போயிட்டுருக்கு. எனக்கு பிக் பாஸ்லேருந்து வந்ததுலேருந்து எனக்கு ஒரு 3 வேவ் வந்து அந்த மாதிரி வந்துருச்சு. ஒவ்வொரு இடையும் ஒவ்வொரு பிரச்சனை. கோவிட் மட்டும் வரல, நான் உடம்பு சரியில்லாம அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு. உள்ளிருந்து வெளியில் வந்ததுலேருந்து வந்ததுலேருந்து விட்டமின்ஸ் எல்லாம் உள்ளுக்கு இருந்ததெல்லாம் போயிடுச்சுனாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தேத்திக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஷோல்டர் இன்ஜுரி ஆயிடுச்சு. அதுவும் 2 மாதம் போய் இப்போ தான் லாக்டவுனும் ஓப்பன் ஆச்சு. என் ஷோல்டரும் அப்படி வெளியெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் ஆகி வெளியில் வந்து நின்றுருக்கேன். நான் வந்து முதல் நிகழ்ச்சி வெளியில் வந்து மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா இந்த தடவை பிக் பாஸ்ல அவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்து மக்களுக்கு நன்றி சொல்லலாம், தமிழ்நாடு முழுவதும் பயணம் பண்ணலாம்னு மக்களுக்கு முதல் நிகழ்ச்சி மெரினா நாளில் பண்ணோம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன் கேம்பெயினும் நம்ம கேம்பெயினும் ஒரு இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டினோம். அதுக்கப்புறம் லாக்டவுனே எல்லாரையும் நிப்பாட்டிடுச்சு. அதனால கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க போனேன். ஸோ அதுக்கப்புறம் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நீங்க கொடுத்த அந்த திருப்பி சந்திச்சு நன்றி சொல்றது கூட வாய்ப்பு இல்லாத ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. பட் எல்லாரும் நன்மைக்காக தான், எல்லாருடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் ஹரி வந்து பேசும்போது இந்த நிகழ்ச்சியை பற்றி சொன்னார். உடனே கலந்துக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா நிறைய நிகழ்ச்சி இப்போதான் கலந்துக்கிறதுக்கான உடம்பு சூழ்நிலை கொஞ்சம் சரியா இருக்கு. அப்படின்னு உடனே வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா தேவைக்கான மனிதர்கள் நிறைய உருவாயிட்டாங்க, சேவைக்கான மனிதர்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சேவைக்கான மனிதராக தன் உயிரையும் பணைய வச்சு இந்த மாதிரி கோவிட் டைம்ல நிறைய விஷயங்கள் அவங்க முன்னெடுத்து பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ஒர்க்கர்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து மருத்துவ உதவிகள் செஞ்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு கூட இருக்கிற சொந்த பந்தங்களே இன்னைக்கு நம்மளை பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. முகம் தெரியாத ஒரு நபர் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் கோவிட்ல வந்து நான் உங்களுக்காக நிற்கிறேன், வாலண்டியர்ஸா வந்து சேவை பண்றேன்னு சொல்றது சாதாரண விஷயமே கிடையாது. உண்மையாவே நம்மெல்லாம் வந்து எப்பவுமே நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா அது சென்னை தமிழ் மக்கள் எப்பவுமே பலருக்கு முன்னுதாரணமான ஒரு நிகழ்வை எடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரியான ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பல பேருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்காங்க. அது மாதிரி டாக்டர்ஸா இருக்கட்டும், துப்புரவு பணியாளர்கள், எல்லாருமே ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், அது மாதிரி இங்க சர்டிபிகேட் வாங்கினவங்களும் சரி, இனிமேல் நம்ம கண்ணுக்கு தெரியாம நிறைய உழைப்பு போட்டு இன்னும் சர்டிபிகேட் அவங்களும் கொடுக்கறதுக்கு தகுதி இருந்தும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காம இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு பெரிய ராயல் சொல்லிட்டு இந்த மேடையில இருந்து நம்ம சொல்லிக்கலாம். என்னை பத்தி நிறைய விஷயம் சொன்னாங்க. எனக்கு வாய்ப்பு கிடைச்சது மேடை வந்தது. நான் வந்து இங்க வந்து உங்க முன்னாடி இருந்து பேசிட்டு இருக்கேன். எத்தனையோ பேர் என்னை விட திறமையா, என்னை விட சேவை செய்த எங்கேயோ ஒருத்தர் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேடையும் இந்த மாதிரி ஒரு மைக்கும் கிடைக்கல. அது மாதிரி ஒரு முன்னுதாரணம் தான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம இன்னைக்கு அங்கீகரிச்சு நான் பேசுறது. நான் நிறைய மேடையில் சொல்ற விஷயம் தான் திருப்பி இங்க சொல்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நடிகர்களை கொண்டாடும் இந்த சமூகத்துல உண்மையாவே சேவைக்காக ஓடும் மனிதர்களை கொண்டாடுறது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப தேவையானது. ஏன்னா படம் பார்க்குறோம், ஜாலியா அவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்றோம், போயிடுறோம். ஆனா அவங்களுக்கு கொடுக்குற அந்த உயரத்தை நானே இந்த மாதிரி மக்களுக்காக சேவை செய்யறவங்களுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. அதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். நம்ம பசங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் திருப்பி சொல்றது கொஞ்சம் பழசா இருந்தாலும் அது இப்போ சொல்லும் போது கொஞ்சம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிறந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியம். அவனை சொல்லிக் கொடுக்குறோம், ஏபிசிடி சொல்லிக் கொடுக்குறோம், அவனும் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவனுக்கு யாரை பிடிக்கும், அப்பாவா அம்மாவான்னு கேட்குறோம். அதுக்கப்புறம் என்ன கேட்குறோம், ரஜினி பிடிக்குமா, கமல் பிடிக்குமா, விஜய் பிடிக்குமா, அஜித் பிடிக்குமா நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம். தப்பு இல்லை. அதோட நம்ம சேவைக்கான மனிதர்களை அடையாளப்படுத்துங்க. தலைவர் காந்தி பிடிக்குமா, சுபாஷ் சந்திர போஸ் பிடிக்குமான்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சா அங்கிருந்து ஒரு நல்ல துவக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு வந்து இன்னைக்கு சேவைக்கான மனிதர்கள் யாருமே தெரியறதில்லை. அவங்க ஒரு ஃபேஸ்புக்ல போட்டுக்கிட்டு ஒரு 10 பேர் 20 பேர் கூட அவங்களுக்கு அடையாளம் தெரியறதில்லை. அப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கு. அந்த ஆதங்கங்கள் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தான் அதெல்லாம் உடைக்குது. நிறைய பேர் வெளி உலகத்துக்கு தெரியுது. அவங்களோட ஆட்டோகிராஃப் வாங்க திருப்பி நான் அதான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு நடிகர்கிட்ட நீங்க போய் ஆட்டோகிராஃப் வாங்குறத விட இவங்களோட ஒரு போட்டோ எடுத்து போடுங்க. தட் இஸ் யுவர் ப்ரைட். அதுதான் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்.
அதுதான் ரொம்ப தேவையும் கூட, இந்த சமூகத்துக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் கூட. நான் ஒரு நடிகனா இருந்தாலும் அது என் தொழில், அது ஓகே. பட் அதுக்காக அது பெரிய கோபுரமாகவும் இதுவும் வந்து ஏதோ கீழே குப்பையாகவும் இல்லை, ஒழுங்கா குப்பை அல்றவங்க தான். ஸோ அதனால எப்பவுமே மாடு வீட்டுல இருந்து வந்து குப்பையை போடுறவங்களை வந்து நம்ம வந்து உயரமா பாக்குறோம், அந்த குப்பையை அள்ளிட்டு போறவங்களை எப்பவுமே நம்ம வந்து தாழ்வான முறையாக பாக்குறோம். அது மாறணும். ஏன்னா சுத்தம் பண்றதுக்கான வேலையை செய்யறது இந்த மாதிரி சேவைக்கான மனதில் எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்காவது நல்லா நடக்கட்டும் அப்படின்னு எங்கேயோ ஒரு முயற்சியை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மனிதர்களை தேடி தேடி நம்ம அடையாளம் காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை, அவங்களை அங்கீகரிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, அதே நேரத்தில் அவங்களை கொண்டாட வேண்டியதும் நம்மளுடைய கடமை. ஸோ இந்த மாதிரி மனிதர்களை நம்ம கொண்டாடுவோம், நிறைய சேவைக்கான மனிதர்களை அடுத்த தலைமுறைக்கு உருவாக்குவோம். அதுதான் இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுங்கிற அந்த ஒரு சின்ன விஷயம் தான். ஸோ இந்த நிகழ்ச்சி மூலியமாக நிறைய சர்டிபிகேட் வாங்கினதும் சரி, உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து ரீட பேசும்போது கூட சொன்னாரு, சில பேர் அதை வந்து கொஞ்சம் தவறா பயன்படுத்துறாங்க. ஒரு இந்த மூலியமா வந்து தனக்கு ஒரு சின்ன வீழ்ச்சி கிடைச்சோடனே அது இன்னொரு இடத்துல தவறான ஒரு மனநிலையோட அதை அணுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தரும் கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா போன கவர்மெண்ட்ல கூட ஒரு 2 பேருக்கு வந்து ஒரே தடவை 2 தடவை வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூல ஒரு சிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் எல்லாம் கூட வெளியில வந்தது. தயவு செஞ்சு எங்க வேணாலும் கலப்படம் பண்ணுங்க, சேவையில மட்டும் தயவு செஞ்சு கலப்படம் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சாப்பிட்ற பொருள் இருந்து எல்லாத்துக்கும் கலப்படம் வந்துருச்சு. அதனால தேவைக்கான மனிதனா மாறி அங்க போயிட்டு சேவையில வந்து ஒரு கலப்படம் பண்ணி இந்த மாதிரி இளம் தலைமுறைகளுக்கு ஒரு பெரிய பேட் எக்ஸாம்பிள் ஆயிடக்கூடாது. நிறைய பேர் போய் முன்னாடி நிற்கும் போது உதவி கேட்கும்போது பாப்பா இப்படிதான் ஒரு பையன் காசு வேண்டாம் படி போயிட்டான் ஏமாத்திட்டாங்க, அந்த ஒருத்தரை தான் நம்ம உண்மையாரமா வச்சுக்கோம். 99 பேர் சரியா இருப்பாங்க, அவங்க நம்ம எப்பவுமே மறந்துடுவோம். அதனால ஓடுற படத்தை ஞாபகம் வச்சோம், நல்லா இருக்க படத்தை வந்து வீட்டுல வந்து பாத்துக்கலாம், அப்புறமா பார்த்தா டிவியில் வந்தா பாத்துக்கலாம் போவீங்க, அந்த மாதிரிதான். ஸோ அது மாறணும். அதுக்கான முயற்சியை எல்லாருமே சேர்ந்து எடுக்கணும். இதை மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க வாங்கின சர்டிபிகேட்டுங்கிறது வந்து இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறைக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்க போறீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இட்ஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஏன்னா அந்த சர்டிபிகேட் இன்னைக்கு வீட்டுல இருக்கும். அப்போ எனக்கு இப்போ பானெல்லாம் பார்க்கும்போது ஜல்லிக்கட்டு உட்காந்து எல்லாம் உட்காந்து கத்திக்கிட்டு அந்த அதெல்லாம் இன்னும் பார்த்தோன்னே இன்னும் எங்க போனாலும் அந்த பாசா இருக்கும். அந்த 7 நாள் சாப்பாடு எல்லாம் உட்காந்துட்டு அப்படியே போய் எல்லாரும் இன்னும் படுத்து விழுந்துட்டு அங்கதான் இருந்தாங்க 7 நாள். அது என்னன்னா அதை பார்க்கும்போது என்ன உயரத்துக்கு போனாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரு இடத்துல நாம எதுக்காக நின்னுங்கிற அந்த உணர்வு தான் எங்க போனாலும் ஒரு இடத்துக்கு என் வாழ்க்கை நிறைய இடங்கள்ல மாத்திருது. அதுவும் குறிப்பா இந்த மாதிரி உங்களால என்ன சொல்லணும்னா, இந்த 2 மாசம் எனக்கு வந்ததுலேருந்து எனக்கு உடம்பு சரியில்லை, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, வாடகை கொடுக்கறதுக்கு பிரச்சனை இல்லை, எப்படியோ சமாளிச்சு கொடுக்கணும், கடனும் பிரச்சனை இல்லை, கழுத்து குடிக்கிற இடமும் இல்லை, அப்ப கொடுத்துருவான்பா என்னங்களா அப்படின்னு பிரச்சனை, கார் இருக்கு அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் உடம்பு சரியில்லை, ஆரோக்கியம் சரியில்லைங்கும் போது உங்களுக்கு ஒரு இடத்துல நிறைய பிரச்சனைகள் அங்கிருந்தா ஆரம்பிக்குது. அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தணுங்கிறதையும் நீங்க கவனமா வச்சுக்கோங்க. இந்த கோவிட் காலத்துல நம்மளுடைய பாட்டி வைத்தியங்கள்லாம் தேடி தேடி போய் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம், வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஏன்னா இருக்கிற பாட்டிகளே அம்மாக்களே வெளியில அனுப்பிச்சிட்டோம். நம்மளாம் வந்து தனியா குடும்பம் நடத்தலாம், தனி குடும்பம் நடத்தலாம் வெளியில வந்துட்டோம். இப்பதான் பாட்டிகள்லாம் வந்து மருத்துவ முறையில பாட்டி வைத்தியமா அம்மா சொன்னது, பாட்டி சொன்னது, அத்தை சொன்னது, பெரியம்மா சொன்னது வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வர்றோம். அதனால இந்த விஷயங்களை நீங்க உள் வாங்கிக்கோங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்துங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம கத்துக்கிறது முக்கியம் இல்லை, நாம கத்துக்கிட்டதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது தான் மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கு, ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. அதனால உங்ககிட்ட கத்துக்கிட்ட கலையை அடுத்த தலைமுறைக்கு கொடுங்க. நம்மளோட ட்ரெடிஷன், நம்ம சார்ந்த உணவு முறைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போங்க. அதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வந்து நம்ம நடக்காம இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எந்த வகையில அப்படின்னா, நோய் குறைஞ்சிருச்சு, உதவி செய்யக்கூடிய தேவையில்லாத அளவுக்கு நம்ம ஒரு வளமான ஒரு தமிழ்நாட்டை நம்மளால உருவாக்க முடியும், ஆரோக்கியமான ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க முடியும். இன்னொரு விஷயம், இப்போ சமயமா பொருளாதார நிபுணரை சந்திச்சு பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மூலமா எனக்கு வாய்ப்பு கிடைச்சா 2 நாளைக்கு முன்னாடி அவங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. மொத்த இந்தியாவுக்குமே ஒரு பொருளாதாரத்தை எக்கனாமிக்கலா ஒரு வளர்ச்சி ரீதியாக தமிழ்நாட்டை தூக்கி நிப்பாட்ட முடியும். $1 trillion வெறும் கனவு இல்லை, இந்தியாவில் அவ்வளவு பொருளாதாரம் இருக்கு.
இண்டஸ்ட்ரியல் ரீதியாகவும் சரி, விவசாயம் சார்ந்தும் சரி நம்மளால சாதிக்க முடியும். நம்மளால மொத்த இந்தியாவுக்கான பொருளாதாரத்தை தமிழ்நாட்டிலேருந்தே நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நாம நிறைய நேரம் மார்பெட்டி தற்பெருமை கொள்ள மாட்டேங்கிறோம். நம்ம கிட்ட நிறைய துறையில நம்ம தான் முன்னணியில் இருக்கோம். லெவர்ல நம்ம தான் முன்னாடியில் இருக்கோம். இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல நம்ம தான் முன்னாடி இருக்கோம். ஆனா இதெல்லாம் நம்ம மார்பெட்டி சொல்லிக்கிறதே இல்லை. மற்ற ஸ்டேட்டோட நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நிறைய இடம் மார்பெட்டி சொல்லல. இதெல்லாம் தற்பெருமை கொள்ள வேண்டிய விஷயம். அப்பதான் நமக்கே நம்ம ஞாபகம் இதெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு நமக்கே நம்ம ஞாபகம் வர விஷயம். அதனால தமிழ்நாட்டுல நிறைய மாற்றங்கள் இந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்புறமா நிறைய நடந்துட்டு இருக்கு. நிறைய இளைஞர்கள் முன்னுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட பணிகள் தொடரட்டும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எனக்கும் கலந்துக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தின அனைவருக்குமே நன்றி. நான் நேரம் தாமதமாக அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல எல்லாரும் ஏசிக்குள்ள உட்காந்துருக்கணும். ஆனா ஏசி உட்காம வெயில் உட்காந்து இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க கிரௌடா வந்திருக்கீங்களா, உண்மையிலே நீங்க தான் கிரேட். உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா தேட்டர் வாசல்ல போய் கூட்டம் வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. படம் பார்க்க பிடிச்ச ஹீரோ பார்க்க போறோம். ஆனா இங்க சாதிச்ச ஒரு ஹீரோவை, மக்களுக்கு சேவை செஞ்ச ஒரு ஹீரோவை பாக்குறதுக்கு இத்தனை பேர் வெயில உட்காந்துருக்கீங்க. சேனல்ஸ் எல்லாமே வந்திருக்கீங்க. அதுதான் பெரிய விஷயம். அவங்க எல்லாருக்குமே நன்றி. ஊடகத்துக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த மாதிரி முகங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் அடையாளம் காட்டுங்க. அது உங்களுடைய கடமையும் கூட. எல்லாரும் சேர்ந்து செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். துரை ஃபவுண்டேஷன் மூலமா போலாமா? துரை ஃபவுண்டேஷன் சார்பாக இன்றைக்கி நடக்கிற இந்த விழாவில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் சினிமாவில் ஹீரோஸாக இருக்கோம். ஆனால் உண்மையாகவே ரியல் ஹீரோஸ் அப்படின்னா இந்த பேண்டமிக் டைமில் வெளியில் தங்கள் உயிரையும் துச்சமென மதித்து வேலை செஞ்ச இந்த வாலண்டியர்ஸ்க்கு கௌரவிக்கிற ஒரு விழா. ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வச்சு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு ரெகக்னைஸும் பண்ணியிருக்காங்க. 230க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தி நிறைய கால்ஸ் வரதெல்லாம் அவங்க என்னென்ன தேவைகள் இருக்குது, அவங்களுக்கு மருத்துவ உதவியா, அவங்க வீட்டுக்கு வாலண்டியர்ஸ் உணவு சார்ந்த விஷயங்கள் உதவியா, இல்லை இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கான உதவிகள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் அப்படியே வந்தாங்க, வேலை முடிச்சு அப்படியே விட்டுருக்கலாம். அப்படிலாம் இல்லாமல் எல்லாரையும் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள ரெகக்னைஸ் பண்ணணும். தேவைக்கான மனிதர்களுக்கு இடையே சேவைக்கான மனிதர்கள் ரொம்ப குறைவாயிட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு மரியாதை பண்ணணும், ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு விழாவாக எடுத்து இன்றைக்கி ரொம்ப அழகாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவங்க தான் இன்றைக்கி ரியல் ஹீரோஸ். நிறைய மேடையில் சொல்கிற விஷயந்தான், நம்ம சினிமா நடிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவம் சேவை செய்யக்கூடிய மனிதர்களுக்கும் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். அவங்களோடைய ஆட்டோகிராஃப் எடுத்துக்கணும், அவங்களுடைய ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம போடணும், அவங்களையும் நம்ம கொண்டாட ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம சமூகம் மாறும். அதுக்கான ஒரு விழாவாக தான் அதை நான் பார்க்குறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிக் பாஸ்க்கு அப்புறம் நான் வெளியில் பெருசாக ஒரு விழா தான் கலந்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லை, கலந்துக்க முடியல, லாக்டவுன் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு விழாவில் கலந்துக்கிறதுல உண்மையிலே சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரியான மனிதர்களை கொண்டாடுங்க. உங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது பற்றின தகவல்களை கொண்டு போய் சேருங்க. அதுதான் நான் இங்கே சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போது இருங்க, இவங்க சொல்கிறத முடிச்சுட்டோம். நான் என்னோட ஒன்றும் இல்லை. தேங்க்யூ வெரி மச் வரதுக்கு வேண்டி. இந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, ஆக்டர் நடிகர் இவங்க தான் வந்தால் தான் மீடியா வருவாங்க, கவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பொதுவாகவே ஏதாவது நிறுவனம் பண்ணுறதுன்னா இப்போ 285 பேருக்கு நம்ம சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்துருக்கோம் இங்கே. அது தவிர நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. நான் சொன்னேனே 1250 பேருக்கு கொடுத்துருக்கு. அப்போது மீடியா யாருக்குமே தெரியல. தட்ஸ் ஓகே, ஃபைன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ப்ளீஸ் மேக் sure that media responsibility idum irukku, that they also reach out to people and to social service and to social work, social sector cater பண்ணானா ரொம்ப நல்லா இருக்கும். Thank you very much. சாப்பாடு சாப்பிட்டுட்டு போங்க ப்ளீஸ். Thank you. பிக் பாஸ் 5 எப்படி பார்க்குறீங்கன்னா, டிவி வந்தவொடனே ஓப்பன் பண்ணி எல்லோரும் பார்க்க வேண்டியதுதான். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
4 வந்து அவங்களுக்கு 4 சீசன் பார்த்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே முன்னாடி ஒரு வாழ்த்துக்களும் சொல்லிடலாம், ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிடலாம். ஏன்னா மக்களுக்கு எல்லோரும் லாக்டவுனில் இருக்கும்போது நிறைய ஷோஸ் ஹிட் ஆகுது. பட் வர கண்டஸ்டன்ட் எல்லாரும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளையும் அவங்க ஒரு இன்ஸ்பைரிங்காக மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களும் சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் என்னோட ரெக்வஸ்ட். அவங்க அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி தான் உள்ளே இருக்க போகிறாங்க. படமா? அப்படி என்ன படம் வந்து பிக்கப் பண்ணுறாப்பா? ஓகே, நல்லா இருக்கு, டைட்டில் நல்லா இருக்கு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். அவங்களும் படம் பண்ணுறாங்க. ஸோ யார் டைரக்ட் பண்ணுறாங்க? பவர் ஸ்டார் டைரக்ட் பண்ணுறாரா? அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். மியூசிக்கும் பண்ணுறாரா? ஸோ நடித்து மியூசிக் பண்ணி அவரே பண்ணுறாரா? ரொம்ப சந்தோஷம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வனிதாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அவங்களும் கம்பேக்காக பண்ணுறாங்க. ஸோ ஒரு உமன் ஆர்டிஸ்டாக இட்ஸ் ஸ்ட்ரகிளிங். அது அவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம். நம்ம எல்லோரும் சேர்ந்து அவங்க வாழ்த்துவோம். வேறு என்ன கேட்டிங்க? உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னீங்க. முக்கியமான ரீசன் வந்து பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணது தான் காரணம். இல்லை, பிக் பாஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு அங்கே உணவு பிரச்சனை எனக்கு கொஞ்சம் அங்கே கொடுக்குறதா நம்ம சாப்பிட முடியும். அதனால் எல்லா விட்டமின்ஸுமே கம்மியாயிடுச்சு. வந்து காற்று கொடுங்க, நான் வந்து பலூன் மாதிரி ஆகிட்டேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் வெளியில் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதெல்லாம் விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் தேரணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் இன்ஜுரி ஆகிடுச்சு. அது ஒரு 2 மாதம் ஆகி இப்போ தான் கொஞ்சம் ரெடி ஆகி வெளில வந்திருக்கேன். வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். வந்து தடுப்பூசி போடுறேங்க. இப்போ தான் வெளியிலேயே நானே இப்போ தான் வந்திருக்கிறேன். வந்து எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன் அந்த 2 மாதம். அப்படி வந்து தடுப்பூசி நீ போடலை, கட்டாயம் போட்டுருவோம். படம் கேட்டிங்க இல்லையா? அடுத்த படம் வந்து பெரிய படம் பண்ணிட்டேன். இன்னும் எனக்கு ஒரு 2 நாள் தான் ஒர்க் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு பெரிய டைரக்டரோட படம் இருக்குது. அது நம்ம சொல்ல முடியாது. அது நவம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. அது இல்லாமல் இன்னொரு 2 படங்கள் இருக்குது. எல்லாமே சுவாரஸ்யமான ஒரு படங்கள். ஏன்னா பிக் பாஸில் அவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்ததுக்கப்புறம் மக்கள் கொடுத்து அது பொறுப்பாக பார்க்குறேன். சரியான படங்கள் பண்ணணும்னு பார்க்குறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, வில்லன் வந்து பண்ணுவீங்களா அப்படிலாம் நிறைய எனக்கு கால்ஸும் வந்துட்டுருக்கு. நிறைய கேட்டுகிட்டு இருக்காங்க. கட்டாயம் வில்லன் பண்ணுவேங்க. ஆனால் யாருக்கு பண்ணுறேங்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி சரியான வாய்ப்புகள் இருந்தால் தாராளமாக நான் வில்லன் பண்ணுறேன். நிறைய பேருக்கு ஏன்னா அதை கேட்டு ஃபோனில் என்னால் பதில் சொல்ல முடியல. நல்ல கதையாக இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க, தாராளமாக வில்லன் பண்ணுறேன். நிறைய அதர் லாங்குவேஜஸும் இப்போ தெலுங்குக்கும் பேசிகிட்டு இருக்கேன். மலையாளமும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். கன்னடமும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ யார் நல்ல வாய்ப்பு கொடுத்தாலும் பண்ண தயாராக இருக்கேன். கமல் சாராக இருக்கலாம், தலையாக இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், தளபதியாக இருக்கலாம், யாருக்கு அடித்தாங்க நல்ல கதைகள் இருந்து கட்டாயம் பண்ணுறது நிறையா இருக்குது. அடுத்து வந்து 3வது அலைக்கு நம்ம தயாராகிட்டு இருக்கோம். வெளிநாடுகள்லாம் 3வது அலை பரவ ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் லாக்டவுன் எல்லாருக்கும் தளர்வு இருக்கனால தயவு செஞ்சு மாஸ்க்கை போடுங்க. வெளியில் போயிட்டு வந்தால் கை கழுவுங்க. கொஞ்சம் பத்திரமா இருங்க. ஏன்னா நம்மளுடைய அலட்சியம் தான் நிறைய பேர் வந்து இந்த 2ஆம் அலையில் நம்ம நிறைய பேரை இழந்துட்டோம். நம்மளை தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க. ஏன்னா எங்கேயோ ஒரு நாட்டில் வந்திருக்குன்னு நினச்சோம். கடைசியில் நம்ம ஊருக்கு வந்துருச்சு. கடைசியில் நம்ம வீட்டுக்கே வந்துருச்சு. ஸோ 3வது அலையில் நம்மளுடைய சொந்த பந்தங்களை இழக்காமல் நம்ம உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் எடுங்க. நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. உடற்பயிற்சியை தவறாமல் செய்யுங்க. அதை தான் இப்போ இந்த கோவிட் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. நல்ல உணவை சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. கரெக்ட் டைமுக்கு நைட்டு படுத்துங்க. இதை செஞ்சிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வர ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி வெளியில் போகும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக நீங்கள் போங்க. உங்கள் வேலைகளை பாருங்கள், எல்லாமே செய்யுங்க. அதேமாதிரி குழந்தைங்களையும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 3rd வேவ் வந்து குழந்தைங்களை தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும்னு ஒரு ரிசர்ச் வந்து பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்காங்க. குழந்தைங்க மேலே ஒரு முழு கவனம் வச்சுக்கோங்க. நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை கொடுக்க ஆரம்பிங்க. குறைந்தபட்சம் சிறுதானிய உணவுகளை ஒரு வேளையாவது டெய்லி கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை, பழங்களை கொடுத்துட்டு வாங்க. நிறைய படம் ஓடிடி ரிலீஸ் ஆகுது, அது நிறைய எதிர்ப்பும் இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, ஓடிடிக்கு வந்து நிறைய எதிர்ப்பு இருக்குன்னா இப்போ வேறு வழியில் இப்போ தேட்டரு எப்போ திறக்கும்னு நமக்கு தெரியவே இல்லை. பிகாஸ் ஓடிடி நீங்கள் தவிர்க்கவே முடியாது. வந்து டிவி எப்படி வந்து சினிமா இருக்கும்போது டிவி எப்படி நம்ம தவிர்க்க முடியலையோ, இனிமேல் ஓடிடி தவிர்க்கவே முடியாது. அது ஒரு தரமாக வந்துருச்சு. எல்லா படங்களுமே வந்து அதுக்கும் தனி வியாபாரம் ஓப்பன் ஆகிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். முன்னாடிலாம் அவுட்ரேட்டாக நம்ம கொடுத்துருவோம் இல்லையா? அப்படி இல்லாமல் ஓடிடிக்கு தனியாக, சேட்டலைட்டுக்கு தனியாக, தேட்டருக்கு தனியான்னு பிரித்து விற்கிற ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இது வந்து நிறைய புது நடிகர்களுக்கும் நிறைய புது இயக்குநர்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
இதில் நான் கோரிக்கையாக வைக்கிற ஒரே விஷயம்னா ஓடிடிக்கு எப்படி படம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பண்ணணும். அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமா வந்து மலையாள சினிமா ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடிடி தளங்களுக்காக நல்ல படம் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமா எல்லாருக்கும் ஒரு முன்னோடியாக இருந்தது. ஓடிடி தளங்களுக்கான படங்களை அந்த திரைக்கதை அமைக்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எல்லா படங்களையும் அவங்க வாங்குறதில்ல. ஸோ கோலிவுட் சினிமா ரொம்ப கவனமாக இந்த ஓடிடி தளங்களுக்கான படங்கள் எடுக்கும்போது கவனித்து எடுக்க வேண்டிய தளத்தில் இருக்கும். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கதையை வச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பும் கிடைக்கணும். ரைட்டர்ஸை திருப்பும் வந்து இந்த சினிமாக்கள் கொண்டு வரணும். ஜல்லிக்கட்டு வந்து மறக்க முடியாத ஒரு போராட்டம் சொன்னீங்க. இப்போ ஆட்சி மாற்றத்தை எப்படி பாருங்கள்? ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றமாக இல்லாமல் இந்த 100 நாள் கிட்ட போகும்போது 50 நாளை கடந்து 60-70 நாட்களையும் கடந்துருச்சு. நல்லா வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னது எல்லாமே வரிசையாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு 100 நாட்களில் கிடக்கணும். ஏன்னா கோவிட்லேருந்து ஒரு அரசாங்கம் வந்து நம்மளெல்லாம் மீட்டு கொண்டு வரதே பெரிய வேலை. ஏன்னா வரும்போதே கோவிட்டில் தான் வந்து அவங்க பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி இருந்தும் அதை ரொம்ப சிறப்பாக வந்து இந்த கோவிட் வந்து கையாண்டு இப்போ நம்மளாம் தைரியமாக வெளியில் வர அளவுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்காங்கன்னா உண்மையாகவே இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இப்போ அவங்களுக்கான ப்ரெஷரையும் நம்ம வந்து உடனே ஒரு விமர்சனம் சொல்கிறதுங்கிறதையும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. போக போக தான் தெரியும். இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. சொன்ன விஷயங்களை கொடுத்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்னென்ன கோரிக்கைகளாக மக்கள்கிட்ட வந்து வச்சாங்களோ அதுவும் இவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நான்